இமாம் சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபைன் அரத்தன் துஸாஹிப அஹத், நீ யாரையாவது நட்பு கொள்ள விரும்பினால், நான் இது ஆரம்பமாக சொல்லிக் கொள்வது ரகசியம் பேணல் என்பது எவ்வளவு உயர்ந்த குணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. இது அரத்தன் துஸாஹிப அஹத், நீங்க யாரையாவது நட்பு கொள்ள விரும்பினீங்கன்னு சொன்னால் முதலாவது அவரோடு பழகுங்கள். நட்பை நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு முன்னால பழகுங்கள், கொஞ்சம் ரகசியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பின்னர் அதாவது அவர் ஃபஅக்திபுஹு, கோபத்துக்குள்ளாகுங்க, பின்னர் பிரிந்து விடுங்கள். பின்னர் ஒருவரை துஸ்ஸலஹு அஹதன், ஒருவரை நீங்கள் நியமித்து உங்களை பற்றி அவரிடத்தில் விசாரிக்க சொல்லுங்கள். அவர் உங்கள் ரகசியத்தை பேணினால் அவர்தான் நண்பர், இதாண்டா கிடைச்சது சான்ஸ் என்று அவர் பரத்தினால் அதுதான் உனது நட்புக்குரிய கடைசியாக நீ என்ன செய்யணும், இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லக்கூடிய செய்தி இமாம் சுஃபியான் அத்-தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஹிஃப்துஸ் சிர் என்பது பாவம் அல்ல, ரகசியத்தை பேணுவது என்பது என்ன பாவம் அல்ல. எல்லோருக்கும் ரகசியம் உண்டு, ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் என்ன. அதனால அல்லாஹ் தஆலா என்ன, மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப் வஜாஅ பிகல்பின் முனீப் வ ஹஷியர் ரஹ்மான, அதாவது ரகசியத்தை மறைவான நேரத்தில் இறைவனை அஞ்சி மீளக்கூடிய உள்ளத்தோடு யார் இறைவனிடத்திலே வருகிறாரோ அப்படின்னு வருது. ஏன் பகிரங்கமாக எல்லோரும் நல்லவர்கள் தான், ரகசியமாக ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பது இருக்கிறது அதுதான் உலகத்திலே மிக உயர்ந்த குணம் என்பதனால் தான் அல்லாஹ் தஆலா மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், அதாவது ரகசியம் தனிமையில் இறைவனை பயந்தவர்கள் என்று சொல்வதற்கான காரணம் அதுதான்.